ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களிலெல்லாம் தேவ பிள்ளைகள் வெளியே போகும்போது அமர்ந்து கொள்ளும் போதெல்லாம் ரொம்ப கவனத்தோடு கடந்து செல்ல வேண்டிய நாட்களாக இருக்கிறது. ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசித்த வேத பகுதிக்கு நேராக, காலை நேரத்தில் வாசித்த வேத பகுதிக்கு நேராக நம்முடைய மனதை திருப்புவோம். ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை காலை நேரத்தில் வாசிக்க கேட்டோம். வாசிக்கலாம் ஒரு முறை கூட. தேங்க்யூ ஆண்டி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். காணொலி மூலமாக கண்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஆமென். ஒரு முறை கூட மைக்ரோஃபோனில் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, போதும், முழு நிச்சயமாய் நம்பி, அல்லேலூயா, அடைய போகிற தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நம்பி, பெற்றுக்கொள்ள போகிற வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நம்பி அவன் அதை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்ல உயிருள்ள ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் பேசினார். ஆமென். வாக்குத்தத்தம் உள்ள தேவன் நம்மை பொறுப்பாய் நடத்துவார். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆமென். பேச போகிற தேவனுடைய வார்த்தையினுடைய துவக்கம் ஆண்டவர் ஆமென் சொன்ன வார்த்தையினுடைய வாக்குத்தத்தத்தினுடைய பிரத்யேகமான 2 குணங்களை இந்த ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு பேச போகிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும் போது வாக்குத்தத்தத்தை ஆணித்தரமாக ஆமென் நிலைப்படுத்தி பேசுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்களாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக எழுதப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் 14 நிருபங்களை எழுதுகிறார். 14 நிருபத்திலும் ஒரு வித்தியாசத்தை நம்மாலே பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ரோமர் எழுதின நிருபத்தை வாசிக்கும் போது பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்களுக்காக எழுதப்பட்ட பரிசுத்தத்தை குறித்து அங்கே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் நிருபத்தை வாசிக்கும் போது இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஆமென் மாற்றமில்லாத பரிசுத்தத்தை அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். ஸ்தோத்திரம். கலாத்தியர் நிருபத்தை வாசிக்கும் போது மாற்றமில்லாத பரிசுத்தவான்களுக்காக எழுதப்பட்ட மகா பெரிய சந்தோஷத்தை குறித்து பார்க்கிறோம். இப்படி சொல்ல போனா நிறைய காரியத்தை நிருபத்திலிருந்து மாத்திரமே சொல்லலாம். ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையினுடைய 2 பிரத்யேகமான நல்ல சுபாவங்கள். ஒன்று, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு ஒன்று உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டு. 2, அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு ஆமென் குமாரனின் வல்லமை உண்டு. அல்லேலூயா. 2ம் பிரசங்கம் பண்ண முடியுமான்னு சொல்லி எனக்கு நேரம் கிடைக்குமா என்று தெரியல. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நான் பிரசங்கம் பண்ணும்படி. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம் பார்க்கலாம். சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்திற்கு ஆமென் ஸ்தோத்திரம் 2 விதமான கேரக்டர். ஒன்று, அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டு. என்னுடைய தகப்பனார் அதை துவங்கினதுனால நான் அதையே துவங்குறேன். அல்லேலூயா. 2, அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு குமாரனின் வல்லமை உண்டு. ஆமென். பரிசுத்த வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஜீவனோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனோ ஒரு நாளும் மரிப்பதில்லை. ஆமென். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு அவ்வளவு உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டு. இன்றைக்கும் குறைந்து போகாத வல்லமைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது இங்க வாசித்த வேத பகுதிக்கு நேராக உங்களுடைய மனதை திருப்புகிறேன். 19வது வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. ஒரு ஆமை சொல்லுங்களேன்.
அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அல்லேலூயா. அவன் எல்லாம் செத்து போச்சு. சரீரம் இருக்குதா? சரீரம் இருக்குது. சரீரத்தில் அனிச்சை செயல் ஒன்றும் சென்சர் ஒன்றும் ஒர்க் ஆகல. ஆமென் சொல்லுங்களேன். சுகர் வியாதி வந்தால் காலை முறித்துக் கொள்கிறார்கள். ஆமென். விரலை வெட்டி எடுக்கிறார்கள். சரீரத்தினுடைய பாகங்களை எல்லாம் துண்டு துண்டாக எடுக்கிறார்கள். ஆமென். ஏன் என்று கேட்டால் சரீரம் செத்து போயிருக்கிறது. ஆமென். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆமென், அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி இருக்கல? விசுவாசத்திலே பலவீனமா இருக்கல. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருந்த போதிலும் அவன் விசுவாசத்துக்கு சாவு வரல. ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்ததை சாராள் எண்ணாதிருந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆபிரகாம் அதை எண்ணாதிருந்தான். ஏனென்று கேட்டால் வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ளவர். வாக்குரைக்கிற தேவன் உண்மையுள்ளவர். வாக்குரைத்தவர் பொய்யுரைக்கிறவர் அல்ல. பொய்யுரைப்பதற்கு அவர் ஒரு மணிபுத்திரன் அல்ல. பொய் சொல்லுவதற்கு ஆமென் ஒரு மனுஷ புத்திரன் அல்ல. அவர் சொன்னால் செய்யாமல் இருப்பாரோ? சொன்னதை நிறைவேற்றுகிறது வரையிலும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் பொய்யுரையாத ஆண்டவர். பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஆமென். மனுஷன் தான் பொய் சொல்லுவான். உலகம்தான் பொய் சொல்லும். என் சிஸ்டர் கூட்டத்துக்கு வரல, 1008 சாக்கு போக்கு. ஆமென். என் பிரதர் கூட்டத்துக்கு வரல, நான் அந்த பிஸி இந்த பிஸி, 1008 சாக்கு போக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் என் தேவன் உண்மை உள்ளவர். அவர் சொன்னால் அதை செய்து முடிக்கிற ஆண்டவர். ஆமென். கரங்களை கொண்டு வந்தவர்கள் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொல்லுகிறதை செய்து முடிக்கிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எனக்காக அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். ஆமென். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்திற்கு 2 விதமான நல்ல சுபாவங்கள். ஒன்று, அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு ஆமென் உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டு. வாசிக்கலாம் வேதத்தை எடுத்து. ஆமென். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய மனதை திருப்பலாம். 11ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். போதும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆமென், லாசரு எனப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிற ஒரு சம்பவம் அங்கே எழுதி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். உயிருள்ள நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரத்திலே ஆமென் ஆமென் லாசருவை உயிரோடு எழுப்புகிற காரியத்தை குறித்து அங்கே பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகிரங்கமான ஊழிய காலகட்டத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் 3 பேரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஒன்று, ஆமென் யாவீருவின் மகளை அவர் உயிரோடு எழுப்பினார். 2, ஆமென் மரித்து போன 4 நாளான லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார். ஆமென். 3, ஆமென் ஸ்தோத்திரம் நாயின் ஊர் விதவையின் ஒரே மகனை உயிரோடு எழுப்பினார். 3 சம்பவங்களை அவர் நிரூபித்து காட்டினார். எதற்காக? ஆமென். நான் உயிருள்ளவர், நான் மாறாதவர், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், மரணத்தையும் பாதாளத்தையும் ஆமென் ஜெயித்த கர்த்தர் என்று அவர் நிரூபித்து காட்டும்படியாக 3 பேரை தன்னுடைய பகிரங்க ஊழிய காலகட்டத்திலே அவர் உயிரோடு எழுப்பினார். ஒரு அல்லேலூயா
அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கும் உயிர்த்தெழுதலின் வல்லமை நடக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு எழுப்புகிறார். இன்றைக்கும் உயிர்த்தெழுதல் நடக்கிறது. ஆமென். நம்முடைய கண்களிலே தான் காணவில்லை, ஆமென், ஆனால் காதுகளிலே கேட்கிறோம். ஆமென். அதிசயங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. உலகத்தில் 1008 தெய்வங்களை பார்த்திருப்பீங்க, 33 கோடி தெய்வங்களை பார்த்திருப்பீங்க. அந்த தெய்வம், இந்த தெய்வம், அப்படி தெய்வம், இப்படி தெய்வம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா ஒன்ன சொல்றேன், ஜீவிக்கிற ஒரே ஒரு தெய்வம், ஆமென், நம்முடைய இயேசு மாத்திரம்தான். ஐயோ, இந்த கையை தட்டு போதாதுங்க, நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஜீவிக்கிறவர் இயேசு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஷாமானா ஹத்தனா ரபல் பவனாதரே, அல்கமனா வைடமனா சம்ப பிரபனாதரே, ஆமென். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, ஆமென், 3வது நாள் உயிரோடு எழும்பின ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. மனிதனுடைய கை வேலையினால் பண்ணப்பட்ட எத்தனையோ தெய்வங்கள், ஆமென், மனிதனுடைய கை செயல்பாடுகளினாலே செய்யப்பட்ட எத்தனையோ தெய்வங்கள். இந்த தெய்வத்துக்கு ஒன்றும் ஜீவன் இல்லை. ஆனா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் எரிகிற அக்னி தீச்சுளைக்கும் சிங்க கெபிக்கும் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மட்டும் அந்த 2 கையை தட்டி ஆவியில நிரம்பி, ஆமென், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கர்த்தர் ஜீவிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலே ஊழியத்துக்கு வரும்போது அவர் தங்குகிற ஒரே ஒரு வீடு லாசருவின் வீடு. எத்தனையோ நல்ல யூதர்கள் அவரை உபசரிப்பதற்கு உண்டு. ஆனால் அவர் தங்குகிற ஒரே வீடு பெத்தானியாவில் லாசருக்கு வீடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், சோதரம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேனே, இன்னைக்கு இயேசு ஐரேனிபுரத்தில் வாராருன்னா என் வீட்டில் தங்கணும்னு வாஞ்சிக்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க. அப்பா, அல்லேலூயா. எல்லாரும் தூக்கிட்டாங்க. ஆமாம். இதே வாஞ்சை தான் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் லாசருவுக்கும். இயேசு எங்க போனாலும் அவர் எங்க தான் வருவாரு. ஏன் வராரு? ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் அவர்களை அதிகமாய் நேசித்தார். அவர்களும் கர்த்தரை அதிகமாய் பண்ண சொல்றேன். கர்த்தரை நேசிக்கிறவங்க கூட இயேசு வருவாரு. ஹல்லேலூயா. அவரை எப்படி நேசிக்கலாம்? நமக்கு பணம் கொடுத்து நேசிக்க முடியுமா? பொருள் கொடுத்து நேசிக்க முடியுமா? முடியாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒன்னே ஒன்று, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம், ஆண்டுடைய சமூகத்தில் உள்ள ஆராதனை, வேதம் வாசிப்பு, ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுனால தான், அப்படிதான் நம்ம ஆண்டவரை நேசிக்க முடியும். நீ ஒழுங்கா கூட்டத்துக்கு வர தேவ பிள்ளைன்னா உன்னை பார்த்த தெரியும், இவன் தான் யாரு? கர்த்தரை நேசிக்கிற பிள்ளை. இந்த ஆண்டுலையும் ஆவணியிலையும் வந்து ஒட்டி போய் ஒரு சோத்திரம் வராது. அல்லேலூயா. ஆமென். நீ ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறியா? Are you real love Jesus? உண்மையா நீ ஆண்டவரை நேசிக்கிறியா? ஒரு ஆமென் சொல்லுங்க. உண்மையா நீ நேசிப்பேனா அவன் கூட வருவார். எப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. எப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் சந்திரன் இரவில்
சேதப்படுத்தாதே. சூரியன் அகலில் சந்திரன் சேதப்படுத்தாதே. என கொத்தாசை வரும் பர்வதம் நிராயல் கண்களை ஏறெடுப்பே. என கொத்தாசை வரும் பர்வதம் நிராயல் கண்களை நம்புவே. இயேசுவை நம்புவே. அல்லேலூயா. நீ கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துகிறாய் என்கிறதனுடைய அடையாளம், சிம்பல், நீ உலகத்துக்கு காட்டணும் இல்லை. அல்லேலூயா. நீ செய்கிற ஜெபத்திலே கர்த்தரை நேசிக்கலாம். நீ செய்கிற ஆராதனையிலே கர்த்தரை நேசிக்கலாம். ஆமாம் சொல்லுங்க. பாஸ்டர் தான் இங்க இருந்து சொல்லுவார், கண்ணை மூடி கையை தட்டி நல்ல ஜோரா கையை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி துதிங்க. சொல்லணும்னு தேவையில்லை. அல்லேலூயா. You are the love Jesus. நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்க அப்படின்னா அந்த பாட்டிலே வருது. அந்த ஆராஜ ஜபத்திலே ஆட்டோமேட்டிக்கா அங்க தம்பி கீபோர்டை வைக்கும் போதே அந்த பிரசன்னம் அப்படியே வருது. He's a love Jesus. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது ஒரு மனுஷன் சொல்லணும்னு இல்லை, அது கர்த்தரும் நீயுமா இருக்கிற தொடர்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. பாஸ்டர் தான் சொல்லி தான் அல்லேலூயா சொல்லணும்னு தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக கர்த்தருக்கு அன்பு செலுத்துகிறோம். ஹalleluya. இங்க வரும்போதெல்லாம் ரைட் ஹேண்ட்ல மார்த்தா, லெஃப்ட் ஹேண்ட்ல மரியா. இனி வேலை செய்து பணம் கொண்டு வர்றதுக்கு லாசரு, ஆமென், வேலை செய்யறதுக்கு மார்த்தா ஃபுல் டியூட்டி. இயேசு வரும்போதெல்லாம் சாப்பாடு அது இது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆனால் மரியாள், ஆமென், அவருடைய பாதபிடத்திலே அமர்ந்தாள். இது இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஆமென். இயேசு ரொம்ப அதிகமா நேசிச்சார். அல்லேலூயா. ரொம்ப நேசிச்சார். ஒரு நாள் அவருடைய வெளியரங்க ஊழியத்தை முடித்து, பெத்தானியா ஊழியத்தை முடித்து அவர் எங்க போறாரு? கலிலியாவுக்கு போறாரு. கலிலியாவில் ஊழியம் பயங்கரமா நடக்குது, அற்புதம் நடக்குது. they are healed somebody. ஆமென். அற்புதம் நடக்குது. ஆமென். வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாக்குறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். சப்பானிகள் எழும்பி நடக்கிறாங்க, குருடர்கள் பார்வை அடைகிறாங்க. எல்லா அற்புதம் அங்க நடக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஊழிய பணியை செய்து கொண்டிருக்கும் போது ஒருவன் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய சிநேகிதன் மரண அவஸ்தையில் இருக்கிறான். இயேசு ஒரு வார்த்தையும் கூட பேசல. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேனே, இயேசு நல்லவரா? இயேசு நல்லவராப்பா? நீங்களாம் பேச மாட்டீங்களா? இயேசு நல்லவரா? God is good. இயேசு நல்லவர் தானா? சத்தமா சொல்லுங்க. இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. அந்த ஸ்டைல் போதாது. சொல்லுங்களேன். ரொம்ப 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 நல்லவர்னு சொல்லி பாருங்களேன். சும்மா. அல்லேலூயா. ரொம்ப நல்லவரா? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இப்போ மரண அவஸ்தையில் படுகிற இயேசு ஒரு வார்த்தை அங்க இருந்து சொல்லி இருந்தாருன்னா அவன் பிழைத்திருப்பான். இப்போ அடுத்த ஒருவன் வந்து சொல்றான், ஆண்டவரே, உம்முடைய சிநேகிதன் மரித்தே போனான். இயேசு பேசினாரையா? பேசினாரா? நம்ம அண்ணா சொல்லியிருப்போம், அந்த பாஸ்டர் இப்போ ரொம்ப வர வர மோசம், அவர் பார்த்து பார்த்து தான் வீட்டுக்கு போறாரு, கொடுக்குற வீட்டுக்கு மட்டும்தான் போறாரு, மற்ற வீட்டுக்கெல்லாம் எங்களை கண்டுக்கிட்டதே இல்லை. இப்போ ஒரு வித்தியாசமா பார்க்கிறாரு, அவருக்கு பார்வையிலே தெரியுது. சோத்திரம்.
அல்லேலூயா. நம்மன்னா சொல்லியிருப்போம். அல்லேலூயா. இந்த கொரோனா காலத்தில் எத்தனை ஊழியக்காரங்க ஊழியத்தை விட்டு போனாங்க தெரியுமா? எத்தனை விசுவாசிகள் விசுவாசின்னு சொல்ற நிலைமையை விட்டு ஓடிட்டாங்க தெரியுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. என் நண்பரை பார்த்தேன், மகிமையாய் ஊழியம் செய்த தெய்வ மனிதன், ஓடி நடந்து ஊழியம் செய்த மனிதன். ஒரு வாகனத்திலே ஆமாம் கொரோனா வந்த உடனே ஷாப்பெல்லாம் ஏற்றி பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சார். பார்த்த உடனே அந்த இடத்துல நின்று அழுதுட்டு, ஆண்டவரே பின்மாறி போனானே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாடுறது ரொம்ப சொல்லுவோம். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் சும்மா கிறிஸ்தேசு நாயகன் கூட்டாளியா. ஹல்லேலூயா. ரொம்ப பாடுது. ஆமென். கர்த்தருடைய சந்நிதியை விட்டு பின்மாறி போனவனை பற்றி வேதம் சொல்ற வார்த்தை வேற, அது நான் சொல்லலை. இப்ப நம்ம காரியத்துக்கு திரும்பி வருவோம். எனக்கு ரொம்ப அழுவையா வந்தது. கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே கனமான ஊழியத்தை விட்டுட்டு ஓடிட்டாரு சோப்பு விற்கிறதுக்கு. உன்னை போஷிக்க மாட்டாரோ? உன்னை போஷிப்பா. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. அந்த கோவிட் வந்த வேளை 40 நாள் உபவாசம் பண்ணினேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. சாப்பாடு இல்லை. இந்த கொரோனா முடிஞ்சு பிள்ளை எல்லாம் வெளியே வந்த வேளையில இப்படி நொத்தோலியா இருந்த பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப தும்பாயிடுச்சு. ஒரு ஆமென் பிள்ளை சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உணங்கி காஞ்சு போய் கிடந்த பிள்ளைங்க சமயத்துக்கு சரியா ஆகாரம் கிடைச்சது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் பிள்ளைகள் சொல்லுது, அப்பா ட்ரெஸ் கொள்ள மாட்டேங்குது, அவ்வளவு சாப்பாடு. அந்த நேரத்தில் எத்தனையோ நாள் மற்ற நாளில் பட்டினி கிடந்திருக்கிறோம். இந்த கொரோனா காலத்தில் ஒரு நாள் கூட கர்த்தர் உங்களை பட்டினி போடலை. சோத்திரம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது ஓடி போறவன கர்த்தருக்கு தேவை இல்லை. ஆமென். பிரதிகூலம் வரும்போது ஓடி போறவன் கர்த்தருக்கு தேவை இல்லை. பிரச்சனையின் நடுவில் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதித்து உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நீ நிப்பேனா, கர்த்தர் உன்னை நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. Praise God. Amen. Amazing. ஆமென். கர்த்தருடைய வல்லமை இப்போ கலிலியாவில் வெளிப்படுது. அதே காத்து இப்போ பெத்தானியாவிலையும் அடிக்குது. ஆமென். அவர் பெத்தானியாவில் அவர் திரும்ப வராரு. நம்ம எல்லாம் சொல்லியிருப்போம், அவர் இனி வந்து பிரயோஜனமே இல்லை. யூதர்களுடைய வார்த்தையின்படி போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம். செய்ய வேண்டியது 1008 காரியம். லாசரோவை பண்ண வேண்டியது இருக்கு. அடக்கம் பண்ணணும். அவனுக்கு துணி வாங்கணும், துணி போடணும், அடக்கம் பண்ணணும். அவன் ரொம்ப நேசித்தான்னு கல்லறையில கூட எழுதி வைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 1008 பிரச்சனை இருக்கு. இதன் பிரச்சனை போதகரை வருத்த வேண்டாம். நீ போதகரை வருத்தண்டா, அவருக்கு தெரியும் உன் சூழ்நிலை என்ன. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் உன்னுடைய சூழ்நிலை என்னன்னு அவருக்கு தெரியும். நீ சொல்லி புலம்ப வேண்டிய தேவை இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும். ஆமென். உன்னுடைய காரியம் என்னன்னு அவருக்கு தெரியும். உன்னுடைய பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் ஏதாவது பேசினாரா? ஒரு வார்த்தை கூட பேசல பாருங்க. அவ 4வது நாள் வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வரும்போது பெத்தானியா கிராமம் முழுவதும் அடிச்சு வச்சிருக்கு. கண்ணீர் அஞ்சலி. லாசரு மறித்து போனான். கண்ணீர் அஞ்சலி. நம்ம இந்த காலகட்டத்தில் 1008 போஸ்டர் அடிச்சு எல்லா இடத்துலையும் முட்டிடுவாங்க. கண்ணீர் அஞ்சலி, கண்ணீர், அந்த பாட்டுக்காரங்க இந்த பாட்டுக்காரங்க, கண்ணீர் அஞ்சலி. ஆமென். இயேசு பெத்தானியா கிராமத்துக்கு உள்ள வரார். உள்ள வரும்போது மார்த்தாளும் மரியாளும் ஓடி போய் அவருடைய பாதத்தில் விழுந்துட்டாங்க. விழுந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரே ஆனால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான். ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஒண்ணு வாசி தங்கச்சி. இல்லம்மா
கண்டு, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரே, ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஆமே ஸ்தோத்திரம். மார்த்தாளே, மரியாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, அல்லேலூயா அல்லேலூயா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணி தான், நீ விசுவாசித்தால் உயிர்த்தெழுதலின் மகிமையை காண்பாய். இப்போ ஓடி போறாரு, நீங்கள் அவனை எங்க வச்சீங்க, வைத்தீர்கள்? கேட்ட உடனே மார்த்தா தான் சொல்றான், ஆண்டவரே பாரும், அதோ அந்த கல்லறையில இருக்கிறார். ஆமே ஸ்தோத்திரம். கல்லறை பக்கம் போக வேண்டாம், வாடை அடிக்குது. ஆமே துர்க்கந்தம், நாத்தம் அடிக்குது. ஆண்டவரே அங்க போக வேண்டாம். ஆமே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமே நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு சொன்ன வேளையில இவன் உள்ள கிடந்து அசைஞ்சிருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஜீவனின் அதிபதியாக்கும் சொல்லி இருக்கிறாரு, உயிர்த்தெழுதலின் வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. அல்லேலூயா. நான் ஒண்ணு ஆழமா சொல்றேனே, உன் நாத்தம் பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் மூக்கையும் பொத்துல. நம்ம அண்ணா கல்லறை தோட்டத்துக்கு பக்கம் போக மாட்டோம், மூக்கை போத்திட்டு போவோம். அன்னைக்குள்ள கல்லறையெல்லாம் இன்னைக்கு மாதிரி நல்ல க்ளோஸ்டு கல்லறை இல்லை. ராமன் சொல்லுங்க, கேப்பருக்கு துர்க்கந்தம் அடிக்கும். ஹல்லேலூயா. 4 நாளான சரீரம், நாற்றம் வைத்த சரீரத்தில் துர்க்கந்தம் தான் வீசும். இப்போ இயேசு நேர கல்லறை இடத்துல போறாரு. ஆமென் ஆமென். சுற்றி நிற்கிறாங்க யூதர்கள் விடலை. ஆனா யூதர்கள் எல்லாம் அவிசுவாசிகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் ஒரு பைத்தியக்காரன், ஆமே இவன் ஒரு தச்சருங்க மகன், ஆமே சோத்திரம், கூலி வேலையாளுக்கு மகன், இவன் போய் இவனை போய் நீ எடுக்க போறானா, உயர்த்தலை வைக்க போறானா, எங்க நடக்க போகுது, எந்த புராணத்தில் நடக்க போகுது? ஒன்னும் நடக்க போறது ஒன்றும் இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆமன் சுற்றி நின்ற யூதர்களை பார்த்து சொல்றாரு, இவன் கல்லறை வாசலில் வைத்திருக்கிற கற்களை எடுத்து போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. நீயும் நானும் நாட்டம் வச்சு கல்லறைக்குள்ள இருந்து நம்மை அவர் உயிரோடு எழுப்பி, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் இருந்த நம்மை அவர் உயிரோடு எழுப்பி நம்ம கொண்டதுக்குள்ள வச்சு ஆராதிக்க வச்சாரு. கையை தட்டி ஆமே சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமே. அவருக்கு இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமே ஸ்தோத்திர. கற்களை நீக்கி போடுங்கள் என்று யூதர்களை பார்த்து சொல்லுகிறார். உடனே ஆமென் எல்லா யூதர்களும் என்ன செய்துட்டாங்க? இந்த கற்களை எடுத்து போட்டார்கள். உடனே சொல்றேனே, ஆமே ஸ்தோத்திரம், எவன் உன் வாழ்க்கையில உயிர்த்தெழுதல் அடையாதபடிக்கு கல்ல வச்சானோ அவனை கொண்டு கர்த்தர் கற்களை எடுக்க வைப்பா. எத்தனை பேர் ஆமே சொல்லுவீங்க? கரங்களை தட்டியவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ பிரவர்த்தி வெளிப்படக்கூடாதபடிக்கு, தேவனுடைய மகிமை உன் வீட்டிலே வெளிப்படக்கூடாதபடிக்கு, உன் கூடாரத்திலே வெளிப்படக்கூடாதபடிக்கு, உன்னுடைய ஊழியத்திலே வெளிப்படக்கூடாதபடிக்கு, உன்னுடைய தலைமுறையிலே வெளிப்படக்கூடாதபடிக்கு, அவன் யார் உனக்கு விரோதமாய் கற்களை வைத்தார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் கற்களை எடுக்க வைப்பார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி glory we praise you mighty name. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். தேவ பிரவர்த்தி, தேவ மகிமையின் உன் வீட்டுக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உன் சபைக்குள்ள, உன் தலைமுறைக்குள்ள வெளிப்படக்கூடாதபடிக்கு யார் தடை செய்து வைத்தார்களோ அந்த கற்களை ஆண்டவர் எடுத்து போடுவோம். இந்த ராத்திரி நேரத்தில் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது சில குடும்பங்களுக்குள்ள உயிர்த்தெழுதல் நடக்கிறது. சில குடும்பங்களுக்கு நாட்டம் வைத்து போன உன்னுடைய பிரச்சனை
അല്ലയോ ബ്രദറെ, മാറിപ്പോയി, ഇനി ജീവൻ പ്രാപിക്കത്തില്ല, ഇനി ജീവൻ പ്രാപിക്കത്തില്ല എന്ന് പറഞ്ഞ നിന്റെ അവസ്ഥകൾക്ക് ഇന്ന് രാത്രി മാറ്റം വരുത്തുവാൻ എന്റെ ദൈവം സർവശക്തനായ ദൈവമാണെന്ന് വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ച് അൽപവന ഹംബന ജഗദരാധനെ യേശുവിൻ നാമത്തിനാലെ, യേശുവിൻ നാമത്തിനാലെ, യേശുവിൻ നാമത്തിനാലെ நாட்டம் வைத்து போன உன்னுடைய காரியம் இனி நடக்காது என்று சொன்ன காரியத்தில் நாட்டம் வைத்து போனது மனுஷனுக்கும் வேண்டாத காரியம், உலகத்துக்கும் வேண்டாத காரியம். Oh, come out. യേശുവിൻ നാമത്തിനാലെ, യേശുവിൻ നാമത്തിനാലെ, യേശുവിன் நாமத்தினாலே, യേശുவின் நாமத்தினாலே எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஓ, இதோ குடும்பத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது, உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படுகிறது. யேசுவின் நாமத்தினாலே நாட்டம் வைத்து போன பிரதரே, சிஸ்டரே, நாட்டம் வைத்து போன உன்னுடைய காரியம் சமன ஹதரமனாதி. Amen. Praise God. Hallelujah. இரண்டாவது ஒரு ஆவிக்குள்ள தூதுக்குள்ள நான் வரேன். இரண்டாவது ஆவிக்குள்ள ஒரு தூதுக்குள்ள வரேன். ஆமென். ரெண்டு ஆமென். ஒன்னு, கற்களை எடுத்து போடுங்கள். 2. Hallelujah. Thank you Jesus. 2. Amen. Hallelujah. 1, யூதர்கள் வைத்த கற்களை யூதர்களே என்ன செய்துட்டாங்க? ஹலோ, புரியுதா? எவன் உனக்கு விரோதமா கல்லு வச்சானோ அவனை கொண்டு கர்த்தர் கல்லு எடுக்க வைப்பாரு. Are you believe it? நீ விசுவாசிக்கிறியம்மா? எவன் உனக்கு விரோதமா கல்லு வச்சானோ அவனை கொண்டு கர்த்தர் கற்களை எடுக்க வைப்பாரு. எத்தனை பேர் ஆமே சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமே சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமே சொல்லுவீங்க? மந்திரவாதத்துக்கு ஒன்ன ஒதுக்க முடியாது, பிள்ளி சூனியத்துக்கு ஒன்ன ஒதுக்க முடியாது, ஆமே செய்வனைக்கு ஒன்ன ஒதுக்க முடியாது, மந்திர தந்திர சூனியத்திற்கு உன் குடும்பத்தை உடைக்க முடியாது. நீ கர்த்தருடைய அபிஷேகத்தை அல்கமானாசியாத்துனே. சில மரணக்கட்டுகள் சில குடும்பங்கள் இருந்து அமிழ்ந்து போறத பார்க்கிறேன். சில மரண போராட்டங்கள். நீ வாழ மாட்ட, உன் குடும்பம் இனி வாழாது, உன் தலைமுறை இனி வாழாது. இயேசுவின் நாமத்தினாலே சில மரண ஆவிகள் குடும்பத்தை விட்டு வெளியேற போகுது. கரங்களை தட்டி ஆமே சொல்லுங்க பார்க்கலாமே. மரணத்தினுடைய கட்டுகள், மரண ஆவிகள், சில சூசைடு வல்லமைகள், ஓ, சில தற்கொலை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில். நல்ல கையை தட்டி, ஜோரா கையை தட்டுமா. சமன கடகதரமன அல்பவன ஜகதரகடகச. இந்த 3 கிலோமீட்டர் சுற்றளவில், இந்த 3 ஐரேனிபுரம் 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இருக்கிற தற்கொலை ஆவிகளை ஆண்டவர் விரட்ட போறார். விசுவாசிக்கிறீங்களா? உன் சமாதானத்தை கெடுத்து, உன் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கெடுத்து, உன் தலைமுறைக்குள்ள சமாதானத்தை கெடுத்து போராடுகிற தற்கொலை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் ஆமே சொல்லுவீங்க? சபை சொல்லு, ஆமென் சொல்லு. இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் விடுதலை செய்ய போகிறார். இந்த ஏரியாவுக்குள்ள தற்கொலை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. Come on, let me praise your mighty name. கரங்களை தட்டி. Oh, Jesus name. Hallelujah. Amen. 1, கல்லை எடுத்து மாட்டுன்னு சொன்னார். 2, இப்போ கல்லறை வாசல்ல வந்துட்டு லாசருவை என்ன செய்தாரு? கூப்பிட்டாரு. என்னன்னு கூப்பிட்டாரு?
Amen. In Jesus name. Oh, hallelujah. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? லாசருவை என்ன செய்தாரு? கூப்பிட்டாரா இல்லையா? செத்த சரீரம் 4 நாள் ஆச்சுன்னு சொல்லி அவன் மௌனமா இருக்கல, கூப்பிட்டாரு. என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு? லாசருவே கம் அவுட், வெளியே வா. ஆமென். இவன் என்ன செய்தான்? இப்போ சீலையில சுத்தப்பட்டு கிடக்கிறான். பிரேத சீலையினால என்ன செய்திருக்கிறான்? சுத்தப்பட்டு இருக்கிறான். இப்போ கூப்பிட்ட உடனே இவன் கெட்டப்பட்டவனா வெளியே வரான். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. கெட்டப்பட்டவனா வெளியே வரான். இப்ப நடக்க முடியல. ஆமென். சாகும்போது நேர படுத்து கிடக்கும் போது ஓடி வந்து ஒருத்தன் காலை என்ன செய்வான்? முதல்ல எதுக்கு கட்டுறான் தெரியுமா? இனிமே ஆயுசுல நடக்கக்கூடாது. என்னம்மா பயப்படுறீங்க? ஆயுசுல என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. 2, அடுத்த ஒரு கட்டு, கையில ஒரு கட்டு. எதுக்கு? இவன் ஆயுசுல இனி கை அடிக்க கூடாது. சோத்திரம் வரலையே. கட்டு. இன்னும் ஒரு கட்டு கட்டுவரும். எங்க கட்டுவரும் தெரியுமா? வாய கட்டு, தலையோட சேர்த்த ஒரு கட்டு. எதுக்கு தெரியுமா? இவன் வா திறக்கிறது. நீ அல்லேலூயா. இப்ப இவன் கல்லறைக்கு உள்ள என்று சீலையில கட்டப்பட்டவனா வெளியே வாரான். இன்னும் வாயம் திறக்க முடியல, கையம் போட்டு அடிக்க முடியல, காலம் போட்டு நடக்க முடியல. இவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். இயேசு சுற்றி நின்ன யூதனை பார்த்து சொன்னாரு, அவன் கையிலையும் காலிலையும் மகரும் கட்டி இருக்க கெட்ட ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொன்னு சந்தோஷம் பண்ணக்கு ஒண்ணு சொல்லட்டா, எவன் கட்டினானோ அவனை கொண்டு கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்க பண்ணுவார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சமன கட்டகத ரமன அதியே, எவன் நினக்கு விரோதமா பணுதோ கெட்டியோ அவனை கொண்டு கெட்ட அவிழ்க்க வைப்பாரு. சமன கட்டகத ரமன. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு அந்தகார வல்லமைக்கு உன்னை கட்ட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆராதிக்கிற தேவ பிள்ளைய உன்னை கட்ட முடியாது. ஆராதிக்கிற தேவ பிள்ளைய உன் நாவை கட்ட முடியாது. ஒருவேளை கையை கட்டுவான், காலை கட்டுவான், வாயை கட்ட முடியாது. வாயின் மேல ஒரு அபிஷேகம் உண்டு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? என் காலை கட்டினாலும் கையை கட்டினாலும் என் வாயினால் கர்த்தரை பாடுவே, வாயினால் கர்த்தரை துதிப்பே. அவருடைய அபிஷேகம் என் நாவின் மேல், அபிஷேகம் எனக்குள்ளே. உடமன ஹதரமன ஹடகதுரமன ஹௌஷாராது அல்கமன ஹைடமன ஹத்துனியாதரே. ஹalleluya. இந்த உலகத்துல பல நம்பிக்கைகள் உண்டு. இந்த உலகத்துல பல மதங்கள், மதங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நம்பிக்கை. ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா? அவர் கடைசி நாளிலே எங்களை உயிரோடு எழுப்புவார். அதனால தான் செத்து போனவங்களை நாங்க அடக்கம் பண்ணும்போது ஒன்று செய்வோம். நல்லா கவனிச்சுக்கோ. கடைசியில சொல்லுவோம், இவன் காலில் கட்டி இருக்கிற கட்டை அவுத்து விடுங்க, கையில கட்டி இருக்கிற கட்டை அவுங்க, முகத்துல கட்டி இருக்கிற கட்டை அவுத்து விடுங்க. எதுக்கு தெரியுமா? கடைசி நாளிலே இவன் எழும்புவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 தெசலோனிக்கர்ல வாசிக்கிறோம். ஆமென். 1 தெசலோனிக்கர் 4:14 என்று நினைக்கிறேன். கர்த்தராமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் மத்திய வானில் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. அப்படி அந்த பாட்டி அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். எப்படி மரிச்சவங்க? இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். முதலாவது எப்படி மரிக்கணும்? அல்லேலூயா. இதுதான் பிரச்சனை. ஆயுசுல சர்ச்சுக்கு போவாதவனுக்கு கல்லறையில் எழுதி வச்சிருக்கும், நல்ல போராட்டத்தை போராடினேன்,
ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நல்லா தான் காத்தான். அல்லேலூயா. இது முதல் அப்பா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒன்ன சொல்றேன், இது கேட்கும் போது, எக்காலம் தொனிக்கும் போது, தேவ எக்காலம் கேட்கும் போது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் தங்களுடைய நித்திரையை விட்டு இளைப்பாறுதலுக்காக அவருடைய சன்னிதானத்திலே பிரவேசிக்க வாங்கன்னு சொல்லும் போது, ஆமென் ஆமென், யோசேப்பும் எழும்புவான், அந்தோனியும் எழும்புவான். கிறிஸ்துவுக்கு மரிச்சவங்க எல்லாம் சட சட எழும்புவார்கள். ஆமென். எத்தனை லட்சம் ரூபா மொசைக்கு போட்டு, எத்தனை லட்சம் ரூபா கிரானைட் போட்ட கல்லில் வச்சிருந்தாலும், கிறிஸ்துவுக்குள் நீ மரித்த பிள்ளைன்னா இது கேட்கும் போது எழும்புவ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்ல அல்லேலூயா சத்தமா நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் சொல்லுங்க. எனக்கு பிடிக்கும், யோபு பக்தனை பிடிக்கும். அவன் ஒன்று சொன்னாரு, என்ன தெரியுமா? என் சரீரம் முதலான தொக்கு முதலான எல்லாம் மாமிசம் எல்லாம் இந்த மண்ணோடு மண் சரீரம் அழிந்து செத்து போனாலும் அந்நிய கண் கொண்டல்ல, என் சொந்த கண்ணால் அவரை காண்பேன். அல்லேலூயா. தானியேல் சொல்றாரு, மனுபுத்திரனே, உன் பங்கை பெற்றுக் கொள்ளும்படியாக நீ எழும்பி வான்னு சொல்லும் போது, கோதுமை மணியானது ஆமென் நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற மணி முளைக்கிறது போல, ஆமென் கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் எழும்பி வருவான். அந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. மரிச்சா எங்க எப்படி மரிக்கணும் பிரதரே? என்ன தம்பி? கிறிஸ்துவுக்குள்ள சத்தம் கேட்கும், எல்லாருக்கும் சத்தம் கேட்கும். ஆமே, கிறிஸ்துவுக்கு அல்லாதவர்களுக்கும் சத்தம் கேட்கும். அது ஒண்ணு என்ன செய்யாது? எழும்பாது. கையை போட்டு காலை போட்டு வைக்கும், ஆனா மேல என்ன செய்யாது? எழும்பாது. எழும்பணும்னா நீ கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அத நேரமே போற பரிசுத்தவான்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். எல்லாம் ஞாபகம் வந்துட்டு சொல்லினாரு. இயேசு சொல்றாரு, ஆமென், மார்த்தாளே, ஆமென், நீ நம்புறாயா? ஆமென், கடைசி நாளிலே அவனை எழுப்புவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அதான் பக்தன் இப்படி பாடினார். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா. இந்த உலகத்துல பட்ட பாடு கஷ்டம் பட்ட பாடு கஷ்டம் எல்லாம் நீங்கும் அவருடைய உயிர் தழுதலின் நாளிலே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமே ஆமே. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு, வாக்கு தத்துவத்திற்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டு. மரணம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. பாதாள வல்லமைகளுக்கு அவரை பிடிச்சு வைக்க முடியல. மரண கட்டுகளுக்கு அவரை கட்டி வைக்க முடியல. ஒரு ஆமென் சொல்லுங்க. யோவான் 20 வேதம் சொல்லுகிறது, வாக்குரைத்தபடியே அவர் 3வது நாள் உயிரோடு எழும்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரோம கவர்மெண்ட் சொல்லிச்சு, ஆமென் ஸ்தோத்திரம், இவர் சரீரத்தில் பட்ட அடிக்கு, பட்ட பாடுக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், சாட்டை வாரினால் உள்ள அடிகளை பட்ட பாடுக்கு, 4.5 இன்ச்சு உள்ள முள்ளாணி உள்ள குத்தி தொலைச்சதுக்கு இவன் இனி தப்பவே மாட்டான். இவன் உயிரோடு எழும்புறதே ரொம்ப ஆமென் கஷ்டமான காரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53, கண்டால் ஆள் அல்ல என்கிறவாறு அவருடைய முக தோற்றத்திற்கு ஆமென் மாற்றம் வந்தது. அழகும் இல்ல, சௌந்தரியம் இல்ல, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க ஆமென் அழகில்லாதவராய் மாறினார். சௌந்தரியம் இல்ல, அடிபட்டு வேதனைப்பட்டு குற்று
மறுயுயிராக்கப்பட்டு அழகா இருந்த ரூபபதியா இருந்த இயேசுவின் முகத்தை இப்ப பார்க்க முடியல. முகத்தை காரி துப்புனாங்க. ஆமே ஸ்தோத்திரம். 2 படை போர் வீரர்கள், ஆமே ஸ்தோத்திரம், போர் சேவகர்கள் 2 பக்கத்திலையும் அடிச்சாங்க. ஆமே ஸ்தோத்திரம். சரீரம் எல்லாம் உடைக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய உயிர்த்தெழுதலை. உங்க உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. மரித்து போன 4 நாளான லாசருவின் சரீரம், துர்க்கந்தம் அடித்த சரீரம். யாரோ உள்ள சொல்றீங்க, எல்லாம் என்ன நடக்க போகுது பாஸ்டர்? எல்லாம் நாரி போச்சு. உலகமே நாரிட்டேன், உலகத்துக்கு நாரியாச்சு, கைவிட்டு போச்சு என் காரியம், கைவிட்டு சொல்றத கேட்டிருக்கிறேன் பாஸ்டர். நீ சொல்லி பிரயோஜனம் இல்ல. There is one hope. நம்பிக்கை இல்ல பாஸ்டர் நீ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கை இல்லாத ஒண்ண அவர் உயிரோட எழுப்புவார். நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிக்கிறியாமா? நாட்டம் வைத்த உன் பிரச்சனையை உயிரோடு அவர் எழுப்புவார்னு விசுவாசிக்கிறியா? நீ எத்தனை பேர் ஆமே சொல்லுவீங்க? நாட்டம் வைத்து போன உன்னுடைய தலைமுறையினுடைய பிரச்சனையை இன்றைக்கு அவர் உயிரோடு எழுப்புவார்னு விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. ஏதோ நாரி போன காரியத்தை ஆமென் இந்த நாள் கர்த்தர் என்னை உயிரோடு எழுப்ப போகிறார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லி ஒரு நிமிஷம் பரிசுத்த ஆவியில நிரம்பி, ஓ ரிபால ஹத்துனா ரமனா சம்பரே, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி அபிஷேகத்தில் ஆமென் சக்தியோடு வல்லமையோடு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள நான் முடிக்க போறேன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நாட்டம் வைத்து போனவருடைய பிரச்சனையை சரி பண்ணுவதற்கான தேவ மகிமை. அல்கா ரமணா ஜகதே வைடே உடமன ஹடகா ஹீமல் பவனே, இரத்தத்தால் ஜெயம். நாட்டம் வைத்து போன உன் பிரச்சனையை ஆமென் சரி பண்ணுவதற்காக, நாட்டம் வைத்து போன உன்னுடைய குடும்பத்தின் பிரச்சனையை சரி பண்ணுவதற்காக உடமன ஹத்தன வைச்சவர் அம்பே ரீபா பாபா சம்பல் பவனே உடமன ஹச்சவர் அம்பல் பவனா வைடே அர்த்தா ரகஜா ரீபல் பவனே, இரத்தம் ஜெயம். கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி, ஓ கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் மூற்றார் உறவினரும், கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் மூற்றார் உறவினரும்.